மீனராசியை எடுத்துக்கொள்வோம். மீனராசிக்குத்தான் அதிகமான ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஏன்னா இதில் மீனராசியை பொறுத்தவரை இது நாள் வரை யாரெல்லாம் உங்களை ஓட விட்டார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினார்களோ, இல்லை யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தி பேசினார்களோ, மீண்டும் இப்பொழுது நீங்கள் அவர்களை மட்டம் தட்ட, அவமானப்படுத்த, அவர்களை உதாசீனப்படுத்த, அவர்களை ஒரு மாதிரி பிடித்து கீழ்நிலைக்கு தள்ளுவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். இது நாள் வரை நாம் பெற்ற துன்பங்கள், அவமானங்கள் எல்லாம் இந்த நபரோ இல்லை ராமசாமியோ குமாரசாமியோ நமக்கு கொடுத்ததல்ல, நமக்கு அந்த கிரகங்கள் கொடுத்தது. அந்த கிரகங்கள் நமக்கு இது நாள் வரை எதையெல்லாம் தண்டனையாக கொடுத்ததோ, இப்பொழுது அதனையே 3-4 விதமான பரிசுகளாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. டெக்னாலஜி, புத்திசாலித்தனம், கற்பனை திறன், இது 3த்தையும் ஒரு நல்ல கலவையாக கொடுத்து பலருடைய நாடி துடிப்பை பிடித்து ஏராளமான மக்களை பின்தொடர வைக்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலம் பொருளாதாரத்தில் வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து, உயர்நிலை, இது அனைத்தும் அடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். எங்க கவனமா இருக்கணும்னா, இனிய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 முடிவில் இருக்கிறோம். நாம் சாதிக்காத விஷயங்களை, நாம் விட்ட விஷயங்களை கண்டிப்பாக 2026 உங்களால் சாதிக்க முடியும் என்பதற்குண்டான வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகளுடன் இந்த பதிவை தொடங்குகிறோம். 2026 வருடம் ஜனவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் என்பதை முதலில் பார்ப்போம். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு ஜனவரி 15 சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 4 கிரகங்களுமே மகர ராசி மண்டலத்தில் மையம் கொள்ள போகிறார்கள். இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? மீனராசியை எடுத்துக்கொள்வோம். மீனராசிக்குத்தான் அதிகமான ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஏன்னா சிகரங்களை நோக்கி அப்படிங்கிறது இப்போ நம்ம மீனராசிக்கு சொல்லலாம். வெற்றி ஆனது ரொம்பவும் கூப்பிடும் தூரத்தில் இவர்களுக்கு வந்துவிட்டது. இதில் மீனராசியை பொறுத்தவரை இது நாள் வரை யாரெல்லாம் உங்களை ஓட விட்டார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினார்களோ, இல்லை யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தி பேசினார்களோ, மீண்டும் இப்பொழுது நீங்கள் அவர்களை மட்டம் தட்ட, அவமானப்படுத்த, அவர்களை உதாசீனப்படுத்த, அவர்களை ஒரு மாதிரி பிடித்து கீழ்நிலைக்கு தள்ளுவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். ஆனால் நீங்கள் அவர்களை அவ்வாறு செய்ய மாட்டீர்கள். ஏன் அப்படின்னா, அவர்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றல், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய ஆற்றல் மீனராசிக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இது மோட்ச ராசி. இது நாள் வரை நாம் பெற்ற துன்பங்கள், அவமானங்கள் எல்லாம் இந்த நபரோ இல்லை ராமசாமியோ குமாரசாமியோ நமக்கு கொடுத்ததல்ல, நமக்கு அந்த கிரகங்கள் கொடுத்தது. அந்த கிரகங்கள் நமக்கு இது நாள் வரை எதையெல்லாம் தண்டனையாக கொடுத்ததோ, இப்பொழுது அதனையே 3-4 விதமான பரிசுகளாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த ஒரு மனிதனை போய் நாம் கோவித்து கொண்டு, இல்லை இவரை போய் நாம் அவமானப்படுத்துவதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? எதுவும் கிடைக்கப் போவதில்லை. நம்மளுடைய நோக்கமும் அது இல்லை அப்படிங்கிறது உங்களை தவிர வேறு யாருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இந்த மீனராசிக்காரர்கள் எல்லாம் பிரமாதமாக யோசிக்கக்கூடியவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், ஒரு குருவாக இருந்து மற்றவர்களை செயல்படுத்தக்கூடியவர்கள். நாள் வரை கிரகங்களுடைய நிலைமை வேறு வழி இல்லை, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள்,
மொத்தமாக அனுபவித்து கொண்டிருந்தார்கள். என்னன்னா ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதனை தீர்ப்பதற்கு இவர்களுக்கு பணம் வேண்டும். அந்த பணம்ங்கிறது கடனாக வேண்டாம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இங்கே கடன் கழுத்து வரை ஃபுல்லாக இருக்கிறது. அப்போ இன்னொரு கடனை நம்ம வாங்கி, இப்போ இந்த கடன் இன்னொரு கடனை வாங்கி இந்த கடன் அப்படிங்கிற மாதிரி போகாமல் தொழில் மூலமாக நமக்கு வருமானம் வந்தால்தான் கடனை நாம் அடைக்க முடியும். இதில் என்னன்னா மாதத்தின் தொடக்கத்தில் 4 கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில், பிறகு இந்த கூட்டணி லாபத்தில், அதில் செவ்வாய் உச்சம், தனாதிபதி பாக்யாதிபதி உச்சம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பாக்கியங்கள் அதன் மூலம் உச்ச லாபம். மேலும் இவர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 7ஆம் அதிபதி லாபம். அவர் தான் சுகஸ்தானத்துக்கு அதிபதி. இப்போ விற்காத வீடு, வாடகைக்கு வராத வீடை தூசி தட்ட முடியல, பெயிண்ட் அடிக்க முடியல, டிங்கரிங் பெயிண்டிங் பண்ண முடியல, அந்த வீட்டுக்கு கூட ஒரு டெனண்ட் வருவது, ஒரு கிளையண்ட் வருவது, ஒரு ஆஃபீஸ் அந்த இடத்தில் வருவது, லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தேன். அவர் மூலம் ஒரு ஆதாயம், ஒரு வருமானம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. மேலும் அரசாங்கத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய ஆதாயம் வருமா வராதா அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தேன். அதன் மூலம் எனக்கு அப்போ லைஃப் பார்ட்னர், இடம், பூமி, விற்காத வீடு, வேலை, கவர்மெண்ட், இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் 3 அல்லது 4 விதங்களில் இவர்களுக்கு லாபம். ராசியில் இருக்கக்கூடிய சாட்டான்கிறது ஒரு ஸ்ட்ராங் மைனஸ் பாயிண்ட்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் 4 ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு லாபத்தில் வந்து அமர்வதால் கண்டிப்பாக அனைவரையும் ஓடவிட வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும். ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். மாறாக ஓரளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு உங்களை கொண்டு வந்து அமர்த்துவது, லாபத்தை வைத்து கடனை எல்லாம் தீர்த்து சமநிலைக்கு வருவது அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக செயல்படக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை. அப்போ வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அங்கே முதலீடு செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும், அதன் மூலம் நமக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக நாம் அந்த இடத்தில் வழுக்கி விழ மாட்டோம். இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நமக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்த வேண்டும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறவர் நமக்கு கண்டிப்பாக நல்லதைத்தான் செய்ய வேண்டும். குறிப்பாக அவர் இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதனால் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு வரும். பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும் வித்தையையும், அவர்களுடைய அந்த மியூசிக்காக இருக்கலாம், நடிப்பாற்றலாக இருக்கலாம், இல்லை மாடலிங் மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை இந்த சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டெக்னாலஜி, புத்திசாலித்தனம், கற்பனை திறன், இது 3த்தையும் ஒரு நல்ல கலவையாக கொடுத்து பலருடைய நாடி துடிப்பை பிடித்து ஏராளமான மக்களை பின்தொடர வைக்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலம் பொருளாதாரத்தில் வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து, உயர்நிலை, இது அனைத்தும் அடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். எங்கே கவனமாக இருக்கணும்னா, குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்குண்டான அமைப்பு வரும். அப்போது ஒரு பேராசைப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், நான் எதை சொல்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அது சம்மந்தப்பட்ட குருமார்களையோ இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டையோ ஒரு ஒப்பீனியன் கேட்டு அதற்காக ஒரு சின்ன ஃபீஸு செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு புத்திசாலித்தனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பொழுது தான் ஓரளவுக்கு உங்களுக்கு பண நடமாட்டம் அப்படிங்கிறது கையில் தொடங்கி இருக்கிறது. மீனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய புதனாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் லாபம், அது செவ்வாய் உச்சம். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணவன் இது நாள் வரை தொழில் பரபரப்பாக இருந்தார், இனி காலகட்டங்களில் லாபத்தில் பரபரப்பாக இருப்பார்.
இப்போ அந்த லாபத்தை எவ்வாறு நான் உபயோகிப்பது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்து கால்குலேட் செய்வது புத்திசாலித்தனம். மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு தேக்க நிலை, ஒரு மந்த நிலை இருக்காது. கண்டிப்பாக கூடுதலான ஒரு வெளிப்பாடு மார்க்குகளிலோ அல்ல வாய்ப்புகளிலோ இல்லை இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டுகளிலோ வயதை அனுசரித்து வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பாக இருந்தாலும், குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகள் வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு, திருமணம், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு உயர்நிலை பெற முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டால் குறிப்பாக அவர்களுக்கு கிடைக்கிறது லாபம். அது எப்படி காமிக்குதுன்னா, 4 கிரகங்கள் ஒரு மைனஸ் ராசியில் இருக்கக்கூடிய சாட்டான் அப்படின்னா 4 ப்ளஸ் லாபத்தில். லாபம் அப்படின்னா 11ஆம் இடத்தை வெறும் லாபம்னு மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நினைத்த காரியங்களில் வெற்றி, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போது குழந்தைகளாக இருந்தாலும், லைஃப் பார்ட்னராக இருந்தாலும், இடமாக இருந்தாலும், இல்லை அவர்களுடைய பேர குழந்தைகளாக இருந்தாலும், அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ கண்டிப்பாக அதனை செய்வார்கள். இவர்களுடைய ஹெல்த்து, வெல்த்து, ஃபிட்னஸ், வாக்கிங் இல்லைனா டயட், இதிலெல்லாம் இவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இந்த ராசியில் இருக்கக்கூடிய சாட்டனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக ஓவர் கம் செய்ய வைக்கும். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.